நான் உங்களை சித்தின்னு கூப்பிடலாமா? என்ன திடீர்னு? ஏய், என்னடி திடீர்னு பாசம்லாம் பொத்துக்கிட்டு வருது? எப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதோ, எப்போ நான் தான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணுன்னு தெரிஞ்சதோ, அப்பவே நான் உங்களை சித்தியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அனன்யாவை என் தங்கச்சியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய், நீ வேணா அப்படி பார்க்கலாம், நான் உன்னை அப்படி பார்க்கலையே. நீ எனக்கு அக்காவா? ஹே அனன்யா, கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு என்ன? உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிட்டு தொலை. வேற வழி இல்லல்ல எனக்கு. சித்தி, என்ன விஷயம்னு சொல்லு. டேய், போனை எடுக்காம கட் பண்றாங்கடா. டேய், அந்த இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்களாடா? அது அவங்க பொண்ணு சிவகாமி நம்பர்டா. அந்த நம்பருக்கு போடு. அப்படின்ற போடு. உங்களால எடுக்கிறாங்களான்னு பாப்போம். ஏய், எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எதுக்கு வந்த, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொல்றல்ல, காதுல விழுந்துதா இல்லையா? பாட்டி. வாமா. சொல்லுங்க பாட்டி. அன்பரசி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பேத்தி உன்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த முருகன் கிட்டையும் வேண்டிக்கிட்டேன். ஆனா அந்த முருகன் உன்னையே என் பேத்தியா கொண்டு வந்து சேர்த்துட்டான். அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் அதே சந்தோஷம்தான் பாட்டி. சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? என்ன விஷயம்னா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. காலையில பத்திரிகை அடிச்சு வந்துடும். பத்மா கிட்ட நாங்க எல்லாத்தையும் பேசிட்டோம். பத்மாவும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதோட நாளான்னைக்கு நிச்சயம் வச்சு அடுத்த வாரம் கல்யாணமும் வச்சுக்கலான்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னா, புரியுது பாட்டி. அனன்யா என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. சிவகாமி சித்தியும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆல்ரெடி என்ன வேற அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப சுத்தமா பிடிக்காம தானே போகும். அதுவும் இல்லாம அனன்யாவும் விஸ்வாசர கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. இந்த நிலைமையில நான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும். அதானே பாட்டி? ஆமா குட்டிமா, நீ அவங்க விஷயத்துல ஒரு அடி கீழேயும் போக முடியாது, ஒரு அடி மேலேயும் போக முடியாது. ஒரே லெவல்ல இருந்துதான் நீ கொஞ்சம் சமாளிக்கணுமா. அனன்யா கிட்டத்தட்ட எங்களே தப்பா நினைச்சிட்டாமா. நான் ஏதாவது பேசினாலே அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. சிவகாமி சுத்தம். அவளை திருத்துறது இனிமே முடியுமான்னு தெரியலம்மா. ஆனா இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா உன்னால முடியும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லம்மா, பத்மா மேடமும் இதுவரைக்கும் உன் மேல கொஞ்சம் வெறுப்பாதமா இருந்தாங்க. அவங்க குடும்பத்தோட பிசினஸ் பார்ட்னர் வேற.
அதோட அவங்க உனக்கு அத்தையா வேற ஆக போறாங்க. அவங்க கிட்டயும் நீ கொஞ்சம் நிதானமா தான் பேசணும், கொஞ்சம் நிதானமா தான் நடந்துக்கணும். அது உனக்கே தெரியும். ஏன்னா இது உனக்கு பிறந்த வீடுனா அது நாளைக்கு நீ வாழ போற வீடுமா. அவங்களையும் நீ கண்டிப்பா மாத்திடுவ. அவங்க உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்கம்மா. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா ஏற்பாடு பண்றோம். புரியுதுப்பா. நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நான் உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட நான் பண்ணுவேன். எனக்கு இந்த குடும்பம் மட்டும் இல்ல, விஸ்வாசர் குடும்பமும் என் குடும்பம் தான். அதனால 2யுமே நான் பேலன்ஸ் பண்ணுவேன். யாருக்கும் எந்த சங்கடமும் வராம வெறுப்பும் வராம நான் பாத்துப்பேன்பா. இப்ப வரைக்கும் சிவகாமி சித்தி அனன்யா அவங்க 2 பேருமே என்னை எதிரியா தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு நான் புரிய வைப்பேன்பா. நான் அவங்க கிட்ட வேணும்னு கேக்குறது வெறும் அன்பும் பாசமும் மட்டும்தான்ப்பா. அதை நான் எப்படியாவது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்ப்பா. என்ன வந்ததுல இருந்து யோசிச்சுட்டே இருக்க? எங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொல்ல வந்தது சொல்லு, இல்லைன்னா கிளம்பு. அம்மா போன் எடுக்கலன்னு நம்ம போனுக்கு வரானோ? எப்படியாவது சமாளிப்போம். ஹலோ மேடம், அந்த கஸ்தூரி வந்த காரை நிறுத்தி பார்த்தோம் மேடம். என்னாச்சுன்னா? அந்த காரை நிறுத்தி பார்த்தப்ப அந்த காருக்குள்ள கஸ்தூரி இல்ல, வேற ஒரு பொம்பளை இருக்கா. ஏய், ராங் நம்பர், போனை வை. மேடம், சிவகாமி மேடம் தானே? ராங் நம்பர்னு சொல்றேன்ல. ராங் நம்பரா? போனை வை. சுத்தி சுத்தி ஒரே இம்சையா இருக்கு. ஏய், உன்ன மாதிரி நினைச்சியா? எனக்கு நிறைய போன் பேசணும், நிறைய வேலை இருக்கு. உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவள நானு? சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பு. சிவகாமி சித்தி, அப்பா கிட்ட ஏன் தெரியுமா உங்களை பத்தியோ இல்ல உங்க அம்மாவை பத்தியோ இல்ல அனன்யாவை பத்தியோ நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அனன்யா என்னை எத்தனையோ தடவை கொல்ல பாத்திருக்கா. ஏன் இப்ப கூட டோர்னமெண்ட்ல. ஏய், இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றத பொறுமையா கேளு அனன்யா. எடுத்தவங்க ஒருத்தவனு பேசிட்டு போற விஷயம் இல்ல. உறவுகளுக்குள்ளான சிக்கல் இது மனசுக்கும் மனசுக்குமான பிரச்சனை. உங்க எல்லாருக்கும் வன்மம், வெறுப்பு, வெறுப்புன்னு நிறைய இருக்கு. ஆனா இது வரைக்கும் எப்படியோ. ஆனா இனிமே நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பாசம் மட்டும்தான். இதுக்கப்புறமும் நீங்க என்னை எதிரியா பார்க்க கூடாது. எனக்கு இந்த 600 கோடி சொத்து இந்த குடும்பத்தோட ஏக வாரிசா இருக்கணும்லாம் இல்ல. அதை விட இந்த அனன்யா எனக்கு தங்கச்சியா கிடைச்சிருக்கிறது தான் பெரிய சந்தோஷம். நீங்க எனக்கு சித்தியா கிடைச்சிருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. அததான் எனக்கு பெரிய சொத்தா நான் நினைக்கிறேன். நான் டிவில இன்டர்வியூ கொடுக்கறப்பவும் இததான் சொன்னேன். நீங்களும் கேட்டீங்கல்ல. இப்பவும் நான் உங்ககிட்ட கேக்குறது
இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படியோ போகட்டும். ஆனா இனிமே எல்லாருமே ஒன்னா இருக்கலாம். நடக்க போற என்னோட மேரேஜுக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, இந்த சொத்து எல்லாமே நான் மட்டுமே பாத்துக்க போறதில்ல. அனன்யாவும் கூட இருக்கட்டும். நீங்களும் எனக்கு கைட் பண்ணுங்க. வாரே வா. ஏண்டி அன்பரசி, 50 ரூபாய் காசுக்கு கூட வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த நீ இப்ப 600 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஆன உடனே என்னையும் அம்மாவையும் வேலைக்காரி மாதிரி இருங்கன்னு சொல்ல வரியா? நீ தின்னுட்டு போடுற எச்சிய நாங்க எடுத்து போடணும், அப்படிதானே? அனன்யா, அப்புறம் என்னம்மா? அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கா. நம்ம கிட்டே வந்து ஒட்டுமொத்த சொத்தும் ஏன் பேருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்கா. நீ எவ்வளவு கோவப்பட்டு பேசினாலும் சரி, எனக்கு கொல்ல வந்தாலும் சரி, உன் மேல கோவம் வந்தா அது அடுத்த நிமிஷமே எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நீ என்னோட ரத்தம். நீ மட்டும் என்னை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியல. இனிமே ஒரு அக்காவா உனக்கு நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன். சித்தி, உங்களுக்கும் அப்படிதான். உங்க வயித்துல நான் பிறக்கலனாலும் உங்களை நான் என் அம்மாவா தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தேவை உங்க ஆசீர்வாதம் தான். உனக்கு என்னடி? பண்ணிட்டேன் போ. சித்தி, ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீ நல்லா இருப்ப. நல்லா இரு, போதுமா? என்ன இவ இப்படி பேசுறா? இத நீங்க உண்மையா சொன்னீங்கன்னு நான் நம்புறேன். இதுவே உண்மையா இருக்கணும்னு நான் நம்புறேன். வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க. அம்மா, அவதான் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நீயும் உன் பாட்டுக்கு பிளஸ் பண்ணிட்டு இருக்காவல. வேற என்ன சொல்ல முடியும்? இது வரைக்கும் இவ யாருன்னு தெரியாதப்போ நேரா எதிர்க்க அடிச்சோம். இப்போ அவதான் மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம குடுமி இப்போ அவ கையில இருக்கு. ஒரு நொடி அவ நினைச்சான்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாரையும் கொண்டு போய் தெருவுல நிறுத்திடுவா. இப்ப அவளை நேரா அடிக்க கூடாது. சில விஷயத்த உறவாடிதான் கெடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இதுவும். மா, என்னமோ பண்ணு, ஆனா இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல. விஸ்வாக்கும் அப்புறம் இவளுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். நான் பாட்டுக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். விடமாட்டேமா, விடமாட்டேன். ஏ அனன்யா, நான் சொல்லாம என்ன கேட்காம எந்த வேலையும் பண்ணாத. ஐயோ அனன்யா, இவ ஏதாவது முந்திரி கொட்டை மாதிரி பண்ணி வைக்க போறா. என்னம்மா இவன் வேற இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்? நீ கட் பண்ண உடனே இப்ப ஏன் லைனுக்கு வந்துட்டு இருக்கான் பாரு. இத பாரு சிவகாமி, நீ சொன்னதுதான். அவன் அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு பணம் தான் கேட்பான். ஆனா அதை யாருக்கும் அனுப்ப போறதில்ல. எடுத்து பேசு. ஹலோ, என்ன பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா? ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனா போகுதுன்னு விட்டேன். இது செகண்ட் டைம். இப்போவும் நீங்க என்ன ஏமாத்த நினைச்சது இல்லாம ஆளை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இனி உங்ககிட்ட இருந்து பணம் வராது. அதனால வேற என்ன? ஆல்ரெடி கமிஷனர் ஆபீஸ்க்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சாச்சு. அதை தாண்டி பிரஸுக்கும் அனுப்பிச்சாச்சு. பிரஸ்ஸுக்கா? அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சிவகாமி சித்தியும் மங்கா பாட்டியும் கண்டிப்பா அம்மாவை ஏதாவது பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீ நல்லா இருப்ப. நல்லா இரு, போதுமா? இன்னும் அவங்க கோவமா தான் இருக்காங்க. நம்ம மேலயும் அம்மா மேலயும் அவங்க வெறி கொண்டுதான் இருக்காங்க. அம்மாவை எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஹலோ,
சொல்லு அன்பரசி. அம்மா அங்க உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஏம்மா? இல்லம்மா, பத்திரமா தானே போயிட்டு இருக்க, அதனால தான் கேட்டேன். உங்க அப்பா நான் வந்த காரையே மாத்தி வேற கார்ல என்ன அனுப்பி வச்சிருக்காரு. நீ எதுக்கு அப்படி கேக்குற? அப்போ அந்த சிவகாமியும் மங்காவும் ஏதோ பண்றாங்க தானே? இல்லம்மா, இந்த சிவகாமி சித்தியும் மங்கா பாட்டியும் ரெண்டு பேரும் என்ன சந்திரா இது? பத்மா முழுசா சம்மதம்னு சொல்லாம குறிக்க வச்சு பேசியிருக்காங்க. அந்த ரூம்குள்ள அழைச்சிட்டு போய் பேசினதுதான் நம்ம சொல்றீங்க? ஆமா சந்திரா, அதைத்தான் சொல்றேன். அவங்களுக்கு நம்ம அன்பரசி மேல இன்னும் கோவம் இருக்கதான் செய்யுது. இல்லைன்னா அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மா, எல்லாமே மாறும்மா. நம்ம குட்டிமா எல்லாத்தையுமே மாத்திடுவோம்மா. அவங்க முழுசா எதையும் மறுக்கலம்மா. சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஹலோ. ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னு முழுசா கேட்கலான்னு பார்த்தா இவ வந்துட்டாளே. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ சார், என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தமிழ்நாட்டோட ஹாட் நியூஸ் ஆயிடுவீங்க. போனை வச்சிட்டுமா? என்ன இப்படி சொல்றீங்க? எதுக்குங்க இப்ப பதறீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பதான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை முடிஞ்ச எல்லா பிரஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன வீடியோ சார்? பாருங்க, தெரியும். நீங்க யாருங்க சார்? நான் யாருங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த நம்பர் கூப்பிடாதீங்க. கூப்பிட்டா போன் எடுக்க. சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன அன்பு, எதுவுமே சொல்லாம அமைதியாயிட்ட? இல்லம்மா, சிவகாமி சித்தி, மங்கா பாட்டி, அனன்யா இவங்க ஏமா எல்லாருமே தப்பா இருக்காங்க? அவங்க இன்னும் நம்மள ஜென்ம விரோதியாதாமா பாக்குறாங்க. அப்பாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறத கூட தங்கச்சி ஒட்டு கேக்குறாமா. புரியுது. அந்த சிவகாமிய அவளை போலவே பொண்ணையும் வளர்த்து வச்சிருக்கா. சரி, நீ ஏதோ சொல்ல வந்த, அத பாதியிலேயே மென்னு முழுங்குற. அந்த சிவகாமியும் மங்காவும் என்ன கொல்ல ஏதாவது திட்டம் போடுறாங்களா? அதைத்தானே நீ மனசுல வச்சுட்டு பேசுற? அம்மா சொல்ல அன்பரசி. சரியா தெரியலம்மா. அவங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்து பேசினேன். அவளையா? ஆமாம்மா. நாமளும் தள்ளியே போனா பகையும் விரோதமும் அதிகம் தானமா ஆகும். அதே நேரம் கொஞ்சம் எச்சரிச்ச மாதிரியாவது இருக்கும்னு தான் நான் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்பதான் உங்களுக்கு போன் வந்துச்சுமா. அங்க யாரோ ஒருத்தன் உன்னை பத்தி பேசினான். எனக்கு தெரிஞ்ச அவங்க உன்னை கார்ல ஃபாலோ பண்ணி உன்னை ஏதாவது பண்ண சொல்லிருக்காங்க போலமா. ஆனா அது எதுவுமே நடக்கல. நினைச்சேன். அதான் நான் கிளம்புன கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா காரையே மாத்திட்டாரு.
சரி, நீ ஒன்றும் பயப்படாத. இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வேணாம் வேணான்னு தள்ளி போனேன். விதி வேற மாதிரி மாத்திடுச்சு. சரி, இதுக்கு மேல நானும் பயந்து பயந்து வாழ முடியாது. அதோட இப்ப நீ இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ஆளாயிட்ட. சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு உடனே கிளம்பி வந்துரு. அப்புறம் நீயும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டே இரு. எனக்காக இல்லைனாலும் உன்னோட மனசாந்திக்காக நான் ஃபோன் பண்றேன். போதுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத, பத்திரமா இரு, நான் பாத்துக்கிறேன். ம்